இந்த உலகில் மர்மமான விசித்திரமான மரங்களும் இருக்குதா அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கு ஆம் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத இயற்கை அமைப்புகள்ல மிகவும் முக்கியமானது எதுன்னு கேட்டா அது மரங்கள் தான். மரத்தின் வேர் முதல் நுனி வர அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படக்கூடியவை. மரத்துல சுமார் 1,20,000 லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கும் தன்மை உடைய மரங்களும் இந்த உலகில் இருக்கின்றன. நாம் உள்ளிழுக்கும் மூச்சுக்காற்று முதல் இரவு உறங்குவதற்கு பயன்படுத்தும் கட்டில் வர அனைத்து பொருட்களும் மரங்கள்ல இருந்து தான் கிடைக்கின்றன. அத்தகைய மரங்கள்ல பல்வேறு ஆச்சரியமான மர்மமான மரங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய பலவிதமான மரங்களை பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு வித்தியாசமான வினோதமான மரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 2200 ஆண்டுகள் பழமை, 1400 டன் எடை, 275 அடி உயரம், உலகிலேயே கம்பீரமாக நிற்கும் உலகின் மிக உயர்ந்த தடிமனான மரம். அது மட்டும் இல்லைங்க, ஒரே மாதிரி வளைந்து வளரும் 400 மரங்கள். இத ஒரு விதத்துல இயற்கையினுடைய விந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க இருக்கிற 400 மரங்களும் ஜே வடிவில் தான் இருக்கும். இந்த காட்டுக்கு பாத்தீங்கன்னா கோணல் மரக்காடு அப்படின்ற பெயரும் உண்டு. அது மட்டும் இல்லாம டிராகன் பிளட் ட்ரீ, அதாவது ரத்தம் வடியக்கூடிய மரம் மற்றும் நடக்கும் மரம், தண்ணீர் மரம், இப்படி இது போன்ற மரங்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இதுல நீங்கள் அறிந்திராத பல்வேறு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராகன் பிளட் ட்ரீ மரத்திலிருந்து பால் வடிவதையும் ரத்தம் வடிவதையும் சினிமாவில் மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு மரம் இருக்கிறது தெரியுமா? இந்த மரத்தை வெட்டினா என்னை ஏன் வெட்டினீங்க என்று கேட்டு அதிலிருந்து ரத்தம் வடிவதை போன்று இருக்கும். டிராகன் பிளட் ட்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மரம் பச்சை நிறத்துல ராட்சத குடைகளை விரித்து வைத்ததை போன்று பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது. அரபிக்கடல்ல உள்ள ஏமன் தீவுகள்ல இவ்வகை மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. சுமார் 33 முதல் 39 அடி வரை வளரும் இந்த வகை மரங்கள் 650 ஆண்டுகள் உயிர் வாழும் தன்மை கொண்டது. மரத்தின் தண்டு பகுதியை வெட்டினா சிவப்பு நிறத்துல ரத்தம் போன்ற திரவம் வெளிவருது. பிசின் போன்ற இந்த திரவம் ரெசின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெசின் மருத்துவம் முதல் லிப்ஸ்டிக் வர பல்வேறு பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெசினை பயன்படுத்தி வயலின் போன்ற இசைக்கருவிகளுக்கு வார்னிஷ் செய்யப்படுகிறது. இந்த பழங்கள் கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த மரம் ஏமன் நாட்டின் தேசிய மரமாக கருதப்படுகிறது. மரம்னா இதுதான் மரம். உலக சாதனை படைத்த மரம், உலகின் மிகப்பெரிய மரம், மிக பழமையான ராட்சத மரம், அதன் பிரம்மாண்டமான எடை, கட்டுமான திறன், இவை அனைத்தும் நம்மளை வியக்க வைக்கும். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள செகுயா தேசிய பூங்காவில் உலகின் மிகப்பெரிய மரம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ஜெனரல் ஷெர்மன் என்று அழைக்கப்படும் இந்த மரம் அதன் உயரத்தை விட அதன் பிரம்மாண்டமான கன அளவிற்காக உலக சாதனை படைச்சிருக்கு. இந்த மரம் குறித்த மலைக்கு வைக்கும் புள்ளி விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மரத்தினுடைய கன அளவு சுமார் 52,500 கன அடி, 1486 கன மீட்டர். இந்த மரத்தினுடைய எடையை பார்த்தா இதன் தண்டு பகுதி மட்டும் சுமார் 1400 டன் எடை கொண்டது. இந்த மரத்தினுடைய அளவீடு என்னன்னு பார்த்தோம்னா சுமார் 275 அடி உயரமும் தரையிலிருந்து 102 அடி சுற்றளவும் கொண்டது. இதன் அடிப்பகுதியின் விட்டம் 36.5 அடி. இந்த ஒரு மரத்துல உள்ள மரக்கட்டைகளை கொண்டு சுமார் 1200 நடுத்தர அளவிலான வீடுகளை கட்ட முடியும் அப்படின்னு வனவியலாளர்கள் சொல்றாங்க. ஜெனரல் ஷெர்மன் உலகின் மிக வயதான மரம் அல்ல என்றாலும் சுமார் 2200 ஆண்டுகளா இது தொடர்ந்து வளர்ந்து வருது. முதிர்ந்த செகுயா மரம் ஒரு ஆண்டுல ஒரு 60 அடி உயர ஓக் மரத்துக்கு தேவையான மரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. இத்தகைய தொடர்ச்சியான வளர்ச்சியே இதனை உலகின் மிகப்பெரிய மரமாக மாற்றியிருக்கு. இந்த மரத்தினுடைய முதல் பெரிய கிளையே தரையிலிருந்து 130 அடி உயரத்தில் தான் தொடங்குகிறது. 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் போது இந்த மரம் பெரும் ஆபத்தை எதிர்கொண்டுச்சு. தீயணைப்பு வீரர்கள் இந்த மரத்தை பாதுகாக்க அதன் அடிப்பகுதியை அலுமினியம் தாள்களால் சுற்றி காத்தாங்க. பொதுவாக செகுயா மரங்கள் மீண்டும் துளிர்விட மிதமான நெருப்பு தேவை என்றாலும் தற்கால கடுமையான காட்டு தீயிலிருந்து தடிமனான பட்டைகளை கொண்ட இந்த ஜெனரல் ஷெர்மன் மரம் இன்றும் பாதுகாப்பா நின்று கொண்டிருக்கிறது. போலந்து நாட்டின் வடமேற்கு வனப்பகுதியில சுமார் 400 ஸ்கோட்ஸ் பைன் மரங்கள் இயற்கையின் விதிப்படி பூமியிலிருந்து வானத்தை நோக்கி நேராக வளராம பக்கவாட்டுல 90 டிகிரி நேர்கோட்ல வடதிசை நோக்கி சுமார் 1-3 மீட்டர் வரை வளர்ந்து பிறகு வளைந்து ஒரே மாதிரி மேல் நோக்கிய நேர்கோட்டில் வளர்ந்து வருகின்றன. இம்மரங்கள் அனைத்தும் மர்மமான முறையில ஒன்று போல கோணலாய் வளர்வதால இந்த காட்டுக்கு கோணல் மரக்காடு என்று பெயர். கிரைவிலாஸ் என அழைக்கப்படும் இந்த காடு போலந்தின் கிரைஃபனோ என்ற நகரத்துக்கு அருகில உள்ளது. இங்குள்ள கோணல் மரங்கள்
ஏறத்தாழ 1930ஆம் ஆண்டின் போது நடப்பட்டதாகவும் இவைகளின் வளைவுற்ற வடிவத்திற்கு பனிப்புயல் அல்லது இரண்டாம் உலகப் போரின் போது பீரங்கி வண்டிகள் அவ்வழியே தாறுமாறாக சென்று வந்ததை காரணமாகவும் உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. ஆனா இக்காரணத்தை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி ஏற்க மறுத்திருக்கிறாங்க. மனிதர்களின் குறுக்கீடே இம்மரங்களின் வளைந்து வளரும் தன்மைக்கு காரணம் என யூகிக்கிறாங்க. பனிப்புயல் போன்ற இயற்கையின் சீற்றம் அல்லது போர்க்கால அமளியில் மண் வெளியில் உண்டான ஒழுங்கற்ற நிலைப்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இம்மரங்கள் ஒரே மாதிரியாகவும் ஒரே திசை நோக்கியும் வளைந்து வருவதற்கான வாய்ப்பே இல்லை எனவும் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியின் ஆராய்ச்சியாளர்கள் கூறி வராங்க. மேலும் அந்த காலத்துல காடுலாம் வளர்த்தவங்க விஞ்ஞானிகளின் துணையோடு மரக்கன்றுகளின் மீது சில தந்திரமான யுத்திகளை பிரயோகித்து அவை ஆரம்ப நிலையிலேயே பக்கவாட்டில் வளைவுடன் ஒரே திசையில வளர்ந்து வர வழிவகுத்துள்ளனர் என இந்த யூனிவர்சிட்டியின் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. காடு வளர்ப்பவர்களின் செயலால இம்மரங்கள்ல உண்டாகும் இயற்கையான வளைவு பகுதிகள் பிற்காலத்துல வளைவான ஆடும் நாற்காலி போன்ற மரச்சாமான்கள், பனிச்சறுக்கு வண்டிகள் மற்றும் கப்பலில் சில பாகங்களை சுலபமாக வடிவமைப்பதில் உதவி புரிந்தன என்று அவர்கள் கூறுறாங்க. ஜே வடிவில் உருவாகும் இப்பகுதியை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தி வரும் பழக்கத்தை 1939ல போலந்து நாட்டின் மீது படையெடுத்து வந்த நாசி இனத்தினர் பின்தள்ளியதாக கூறப்படுது. அந்த நேரங்களில் செயற்கையாக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்படாமலும் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டில் இல்லாமலும் இருந்த நிலை ஜே வடிவில் கிளைகளை உருவாக்கவும் பின் அவற்றை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் அறிந்திருந்த அக்கால மக்கள் அத்தொழில்நுட்பத்தை எங்கும் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டதும் பின் போர் உருவாக்கி விஸ்வம் எடுத்த போது அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு அல்லது இடம்பெயர்ந்து மொத்தமாக காணாமற் போய்விட்டதாகவும் ஒரு கூற்று கூறப்படுது. இந்த ஒரே மாதிரியான வளைவுகள் தொடர்ந்து நிலைத்திருப்பது தடைப்பட்ட கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மனித கைவினை பணிக்கு ஒரு உயிரோட்டமுள்ள காட்சியாக இது இருக்கு. இந்த ஒரே மாதிரியான வளைவுகள் தொடர்ந்து நிலைத்திருப்பது தடைப்பட்ட கற்பனைக்கு அப்பாற்பட்ட மனித கைவினை பணிக்கு ஒரு உயிரோட்டமுள்ள சாட்சியாக உள்ளது. மனித நோக்கமும் தன்னம்பிக்கையும் நம்ப முடியாத தாவரியல் முரண்பாடுகளுடன் கலந்து விட்டதாக இது காட்டுகிறது. இந்த அதிசயமான தாவர விசித்திரம் மனிதர்களின் முயற்சிகள் போர்களால் தடைப்பட்ட ஒரு வரலாற்று கணத்தை பதிவு செய்கிறது. இயற்கை இழந்துவிட்ட ஒரு தொழில்துறை வடிவமைப்பை நிரந்தரமா பிரதிபலிக்கிறது. இம்மரங்கள் எவ்வாறு புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாமல் வளர்கின்றன என்பது விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட செய்கிறது. இந்த 400 மரங்கள் உள்ள வனப்பகுதியை கிரைஃபினோ மாவட்ட அதிகாரிகள் இயற்கையில உண்டான ஒரு நினைவு சின்னமாக வைத்து பாதுகாத்து வராங்க. மேலும் அவர்கள் இதே போன்று மற்றொரு கோணல் மரக்காட்டை அப்பகுதியில் உருவாக்கவும் முயற்சித்து வராங்க. மர்ம முடிச்சு அவுக்கப்பட்டா மனித குலத்திற்கு வெற்றிதானே. பவாப் ட்ரீ அதாவது தண்ணீர் மரங்கள் மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா, அரேபிய தீபகற்பம் போன்ற பகுதிகளில் காணப்படும் இவ்வகை மரங்கள் தண்ணீர் மரம் அல்லது பெருக்க மரம் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 98 அடி உயரம் வரை வளரக்கூடிய வகை மரம் 38 அடி அகலம் கொண்டவை. இவ்வகை மரங்கள் வறட்சி காலங்களுக்கு ஏற்ப தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் தன்மை உடையவை. தண்ணீர் என்றால் 1 லிட்டர் 2 லிட்டர் என்று இல்லை, சுமார் 1,20,000 லிட்டர் தண்ணீரை சேமிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உடையது இந்த மரம். வறண்ட காலங்களில் இம்மரத்தில் இருக்கும் தண்ணீரை மக்கள் துளை போட்டு எடுத்து பயன்படுத்துகிறார்கள். மேலும் இம்மரத்தின் பாகங்கள் தண்ணீர் புகாத தொப்பிகள், இசைக்கருவிகள், கயிறு, காகிதம், கூடை போன்ற பொருட்கள் செய்வதற்கும் பயன்படுகிறதாம். நடக்கும் மரம் உண்மையிலே இருக்குதா அப்படின்னு கேட்டா, தென் அமெரிக்க மழைக்காடுகளில் நடக்கும் பனைமரம் என அறியப்படும் இந்த மரம் இதன் வேர்கள் சூரிய ஒளியை தேடி மெதுவா நகர்வதாக பல ஆண்டுகளாக நம்பப்பட்டு வருது. ஒரு மரக்கன்று விழுந்தா அது புதிய வேர்களை வளர்த்து கொண்டு தன்னை சரி செய்து தடைகளில் இருந்து நகர்ந்து செல்லும். இந்த மரம் அதன் தரைக்கு மேலே நீண்டு நிற்கும் தனித்துவமான முட்டு வேர்கள் காரணமா பல கால்களுடன் இருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்குது. இதன் விளைவா சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இந்த மரம் ஆண்டுக்கு சில சென்டிமீட்டர்கள் அல்லது மீட்டர்கள் நகரும் என நம்புறாங்க. இந்த மரம் குறித்து பல ஆய்வுகளின்படி மரத்தின் தண்டு உண்மையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது கிடையாது என உறுதி செய்யப்பட்டிருக்கு. பலர் மீட்டர் நகர்வதாக கூறப்படுவதற்கான ஆதாரங்கள் நம்பகமான அளவீடுகள் அல்லது நீண்டகால தரவுகளால் நிரூபிக்கப்படவே இல்லை. மரத்தின் வேர்கள் மாறும் சூழலுக்கு ஏற்ப மாறும் தன்மை கொண்டவை என்றாலும் தண்டு ஒரே இடத்துல தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். உண்மையில மரங்கள் தாங்களாகவே வேர்களை பிடுங்கி மீண்டும் வேரூன்றி நகரும் திறன் கொண்டவை அல்ல. ஒரு அற்புதமான அறிவியல் காரணம் ஒன்று இருக்கு. இந்த பனை மரத்தின் தனித்துவமான முட்டு வேர்களுக்கு பின்னால இந்த வேர்கள் மரத்தின் நடைக்கு உதவாம அதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான பல பணிகளை செய்யுது. குறிப்பா மழைக்காடுகளின் நிலையற்ற நீர் நிறைந்த தளர்வான மண்ணுல மரத்திற்கு உறுதியையும் நிறைத்தன்மையும் அளிக்கின்றன. மேலும் இந்த வேர்கள் மரத்தை விரைவாக செங்குத்தாக வளர உதவுகின்றன. மண்ணுக்கடியில பெரிய வேர் அமைப்பை உருவாக்காம முட்டு வேர்களின் மூலம் விரைவா ஒளி பெற உயரத்தை அடைய முடியும்.
ஒரு மரம் சாயும் போது அல்லது பாதிப்புக்குள்ளாகும் போது இந்த வேர்கள் புதிய துணை வேர்களை வளர்த்து கொண்டு தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ள உதவுகின்றன. இது நகர்வது போன்ற தோட்டத்தை அளித்தாலும் இது மரத்தின் உயிர் வாழ்க்கைக்கான ஒரு தந்திரமான தகவமைப்பு மட்டுமே. ஆகவே நடக்கு மரம் என்பது ஒரு கட்டுக்கதை என்றாலும் இந்த பனைமரம் இயற்கையின் அற்புதமான தகவமைப்பு திறனுக்கு ஒரு சான்றாக விளங்குது. மரத்தின் வேர் வளர்ச்சி ஒரு அற்புதமான உயிர் வாழும் உத்தி. இப்ப சொல்லுங்க, மரம் இல்லாத ஒரு மனித வாழ்க்கையை உங்களால நினைத்து பார்க்க முடியுமா? முடியாதல்லவா? எனவே வீடும் நாடும் வளம் பெற நாமும் மரங்களை நட்டு நன்கு பேணி காத்து வளர்க்க வேண்டும். இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.